ரோட்டை கிராஸ் பண்ண ஆமையை வந்துட்டு பிடிச்சிட்டு வந்து ஒரு காட்டுக்குள்ளே விடலான்னு இருக்கிறோம். கொஞ்சம் தள்ளி வாங்க, அங்கே கொண்டு விடுவோம். மறுபடியும் இந்த பக்கம் இது வந்துட போகுது. என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் தள்ளி ரோட்டை விட்டு தள்ளி கொஞ்சம் காட்டுக்குள்ளே விடுறோம். இந்த மெயின் ரோடு பஸ்ஸு போச்சு, காரு போச்சு, எது போனாலும் பார்க்குறவங்க ஒதுக்கி தான் ஓட்டிகிட்டு போனாங்க. அதனால் இதுக்கு ஒரு ஆயுசு கெட்டி, இல்லைன்னா வண்டி ஏறி சத்தக்குன்னு செத்துருக்கோம். ஆனால் பரவாயில்ல, இதுக்கு ஒரு ஆயுசு கெட்டி. அதனால் நாங்கள் கொண்டாந்து இந்த மாதிரி காட்டுக்குள்ளே விடுறோம். கொஞ்சம் காட்டுக்குள்ளே போய் பொழைச்சிக்க. உன்னுடைய சோடி எங்கே இருக்குன்னு தெரியல. ரைட். போங்க 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 போங்க. எங்கே நகர மாட்டேங்குது. இது என்னென்னா, இது தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக இந்த ஆமை வந்துட்டு அதை கையில் பிடிக்கும்போது ஒரு விதமான திரவத்தை வெளியிடுது. ஆமாம், அந்த பாருங்கள் அழகாக போகுது பாருங்கள். அந்த காலெல்லாம் எப்படி உள்ளேருந்து வருது பாருங்களேன். அந்த இது காலுன்னா, ஆமை காலுன்னா சதை தான். நத்தைக்கு எப்படி வந்துட்டு சதை இருக்குமோ அது மாதிரி ஆமை காலுங்கிற காலே கிடையாது. அது ஒரு சதைப்பகுதி தான். அதில் வந்து விரல் கிடையாது, ஒன்று கிடையாது, வெறும் சதைப்பகுதி தான் இருக்குது. அதை தான் வந்துட்டு அதை வச்சுட்டு அப்படியே நகருது. பாவம் பயந்துருச்சு. இந்த பாருங்க அழகாக நகர்ந்து போகுது பாருங்க. இந்த பாருங்க போகுது பாருங்க. அது வந்து வெறும் சதைப்பகுதி தான். அது பெருசாக காலெல்லாம் ஒன்றும் இல்லை, சதைப்பகுதி தான். அழகாக போகுது ஆமை. போய் பொழைச்சிங்க போங்க. போங்க போங்க போங்க. ரைட்.